வெற்றி மேப் எங்கே போட்டிருக்கீங்க? வெயிட் ஸ்பாட். அது ஒரு மாதிரி ட்ரெக்கிங் போயிட்டு தென் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் ரோடு இருக்குமா? ஆஃப் ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம நடந்தான் போகணும். ஸோ இது வரைக்கும் ஏறினதெல்லாம் விஷயம் இல்லை. அங்கே போய் நீங்கள் ஏறுறது தான் விஷயமே. பார்க்கலாம் ஏறிங்கன்னு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் விட தான் இருக்கும். தூக்கிட்டு பார்த்துருவோமா? எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் நாட்டாட்ட விட்டு தூக்கிட்டு போய் சொன்னீங்கன்னா இந்த பிளேஸை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது நார்மலாக ஒரு ட்ரெக்கிங்கோ நடந்து போகிற மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். ஸோ எப்படின்னா பழைய கல்வெட்டுகள் மாதிரி சம்திங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இங்கே மெயினாக போகிறது. ஸோ நமக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தனால சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு. மெயினாக ஸ்டன்னிங் வியூ, இந்த குணா கேவலோட ஃபீல் இருக்கும்ல, கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறப்ப தெரிஞ்சது. ரியாலிட்டியில் எப்படி இருக்குன்னு நாங்கள் போய் பார்த்துட்டு உங்ககிட்ட அப்படியே சொல்கிறோம். மேக்ஸிமம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன கேதர் பண்ணுறோமோ அதில் எந்த கரெக்ஷனும் முன்ன பின்ன இல்லாமல் சொல்கிறோம். அதில் இப்போ வரைக்கும் எல்லா வீடியோஸும் அதில் என்ன இருந்ததோ அதை தான் சொல்லியிருப்போம். ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸைட் பண்ணி சொன்னது கிடையாது. ஒரு விஷயத்த ரொம்ப மொக்க பண்ணி சொன்னது இல்லை. நமக்கு பிடிக்கல அப்படின்றது அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்ல இத்தனை நாள் ட்ரை பண்ணோம். இதுக்கப்புறமும் இன்னி ட்ரை பண்ணுறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட் வேணும். ஆமா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பண்ணுங்க. சபக்கறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க போயிட்டு உங்களுக்கு நாங்க மீட் பண்றோம். டாடா. பார்க்கிங்ல நிறைய ஸ்கேம் நடக்குது. ஏரி 200 மீட்டர் கூட இருக்காது. கெஸ் வாங்க அமைச்சிருச்சு. இந்த இடத்துக்கு வரீங்கன்னா கொஞ்சம் மனபலம் வேணும், உடம்புலையும் கொஞ்சம் மழை வேணும். நல்லா இதா இருக்குல்ல, செங்குத்த ஏறுது. இல்ல இவங்க எப்படி ஏற போறானுங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஹைலைட் நான் வீடியோக்காக மூச்சு இழுத்து பிடிச்சி தம் கட்டிட்டு வந்துட்டுக்கிறேன். இல்லைன்னா அது வந்து அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பழகிருச்சு. என்ன பழகிருச்சு? அப்படி மூச்சு பயிற்சி அப்படி மூச்சு பயிற்சி பண்ணணும்டா. மூச்சு பயிற்சி நீ பண்ற. எப்ப எந்திரிக்கிற, எப்ப தூங்குற, எப்ப நீ மூச்சு பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். போய் மூச்சு பயிற்சியில ஒரு பயிற்சி இல்ல, வீடியோக்காக அது வந்துட்டு உனக்கு சொன்னா புரியாதுடா. அந்த மூச்சை வந்து நீ இப்படி விட்டேன்னா அப்புறம் அப்படித்தான் இவன் அப்படிதான் மூச்சு விடுறான். மெதுவா மூச்சு எடுத்து விடணும்டா, ஸ்லோவா. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எப்படி பண்ண அப்படி அந்த ஒரு ஃப்ளோல அப்படியே ஏறணும், தெரியுமா? மேபி எனக்கு வந்து புஷுன்னு வருது. அதுக்கு என்ன? அதுதான் நீ மூச்சு ஹேண்ட் விட்டீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் வரும். அப்படின்னா என் உடம்பு அது உடம்பு தாங்க மாட்டேங்குது. அது 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 மூச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் மாடாது அப்படின்னா என்ன பண்றது? அவங்க பேசினாங்க. மேலே போய் கண்டினியூ பண்ணுவோமா? மேலே போகலாம். இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 1 கிலோமீட்டர் மேலே மலை மேலே ஏறி வந்த பிறகு அது சும்மா உழுவுறாய். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு அடல்ட்டுக்கு 50 ருபீஸ். ஸோ 4 பேர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பார்த்து ஃபுல்லாக பாறை ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி மாற்றி வரும். குரங்கு இருக்குது. ஸோ நிறைய குரங்கு இருக்குது. கையில் தான் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க. டிஸ்க்ளைமர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நாட்டுவாங்க. கொண்டு வந்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே தனியாக 20 ருபீஸ்க்கு உட் சம்மந்தப்பட்ட பாட்டில் மேக் பண்ணி அதில் கொடுக்குறாங்க. வேணா வாங்கிக்கலாம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச கனவு சட்டையை தான் இழுத்து போகுது குரங்கு. குளிருக்கு இதமா இருக்குங்க. குரங்குக்கு கொடுத்த வள்ளல்ன்ற பேர் வரப்போகுது கனகனுக்கு. கொண்டு போய் என்ன பண்ண போற? இங்க பாரு, இதுலதான் ஏறி போகணும் போலவா. வே இன் போட்டுருக்கு பாரு. வே இன், அது வே அவுட். ஸோ இதுல போயிட்டு அதுல விழுந்துடா இல்லை
அட்டைக்கிட்டே இருந்து கழுவிட போகுதுங்க. நல்லா இருக்குல்ல பாசி படைஞ்சு. அந்த அழகு இருக்கிற அளவு ஆபத்தும் இருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பெருசாக இருக்காது. ஸ்டாக் ஸ்டெப்ஸ். பயங்கரமா இருக்கு இடம். குரங்கு தான் எக்கச்சக்கமாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்தீங்க ஃபேமிலி எல்லாம் செட் ஆகாது. ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு பாவம். ஆமாம் பாவம். குட்டி பாப்பானால ஏற முடியல மேலே. இதுக்கு மேலே அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி இதில் எப்படி கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. செங்குத்தாக இருக்கு. இந்த பசங்களை நான் எப்படி கூட்டிகிட்டு போய் சேர்த்து போகிறேன் மணி 4 தான் கயிறிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் விளையாடக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாரு எப்படி இருக்கு பாரு. ஒன்றும் இல்லை. அவன் பாடிக்கு தான் உள்ள போன போனான். மணி நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கு? ஐயப்பனுக்கு சொன்னாச்சு ஒரு லாஜிக் இருக்கு. கேரளா வந்துட்டு நான் இங்க பாருங்க நல்லா இருக்கு. உள்ளலாம் போல ஜஸ்ட் கேமரா மட்டும் உள்ள வரல. சூப்பராக இருக்கணும் இங்கே. கல்யாணம் வேணுமா? உள்ள போய்க்கிறீங்களா? என்னை நம்பி வெளியில அதான் கூட்டம் அங்கே சுத்திட்டு இருக்கேன். நாங்கள் சுத்திட்டு இருக்க மரத்தினோட என்னை சுற்றி வெளியில கோடிக்கணக்கான டான்ஸ் இருக்காங்கடா. கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. அதான் ஃபேன்ஸாக பின்னாடி சுத்துறாங்க. ஒன்றும் பண்ணிடாத. ஜூலை அதுக்கு மேல இருக்குடா. அதுல ஆமா நரகடா மூடிட்டு நானே இல்லை. இதுக்கேனா இடம் ஓகே. எனக்கு இல்லை மாட்டுக்கு கட்டிட்டியா? சாப்பிட கூட விடாம கூப்பிட்டு வந்துட்டு. அண்ணா இங்கே திரும்பி பாரு போஸ்ட் கூட. ஏய் 4 படி மேல வரும். இது வந்து இப்படி இருக்கு. ஆமா பாத்தியா வெற்றி? வரேன் வந்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான ஸ்டிக் தான். அப்படியே என்ன காட்டுங்க. பின்னாடி பார்த்து இதை விட அரியர் கோட் சூப்பராக இருக்கும். மகாராஷ்டிரா ஒரு நாள் போகிறோம். அப்பா வெயிட் அண்ட் வாட்ச். வேற லெவல்ல இருக்கு கோகா. என்ன பாத்து செமையா இருக்கு. எப்படி இருக்கு? இது எப்படி ஏறுறது? நீங்களே ஏறி போயிட்டீங்க, ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? கேமராமேன் மட்டும் தனியாக விட்டுறாங்க. இந்த எடுக்கலாமா இதில் எடுக்கலாமா? கோகுல வந்து எப்படியோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. வாங்க அடுத்தது சுபாஷத்தை எடுக்கிறோம். கிணறு மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள தான் இப்போ போகணும்.
நல்லா இருக்கா? நீங்க வருவீங்களா? நாளை ஏறிடுவேன். ஓகே விட்டுட்டு போறீங்களா? வாங்க போலாம். எனக்கா இன்னும் தெரியலையே. செங்குத்தா இருக்கு. கீழே போ இறங்குறதுன்னு நினைக்கிறேன். இதுக்கேவா? ஆமா செமையா இருக்கு. இது எப்படி கழுகு பிறக்குதா? முடியலையா? ஏற முடியலையா? இமயமலை பார்த்துருப்பீங்க. கேரளா இமயமலை. இமயமலையா? வயநாடு இமயமலை மாதிரி இருக்கு. வயநாடு இமயமலை இருக்கா? இது வயநாட்டோட இமயமலைடா. போய் சொல்றான் பாய்ஸ். மூச்சு வாங்குறதுக்கு என்ன பேச தெரியாம பேசுறான். ஆமா ஸ்லோப்பா இருக்கு ஃபுல்லா. சரியான ஸ்லோப், சரியான ஹைட். ஃபுல் வியூ நல்லா தெரியுது. இன்னும் போகணும். டாப்பு போலாமா? டிராஃபிக் இல்லை. யார் அவரு? ஐ திங்க் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் தெரியும், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதோட. இவ்வளோ நேரம் மூஞ்சிலே வாவ் வறுத்து அப்படிலாம் வந்த வாய் இவ்வளோ தானே எடுத்து எல்லாத்துலேருந்து. இது வந்து மலை மட்டும் கிடையாது வெற்றி. ரியல் லைஃப்லயும் எவ்வளவு வந்து சனம் வந்தாலும் இவ்வளோ வேணான்ற ரைட்டு. பேக்கு க்ளவுஸ் இழுத்துறாது வெற்றி. கைஸ் பூச்சி இருந்துச்சுன்னா தட்டி விட்டுனேன். வீடியோவில் இது பதிவு பண்ணிட்டா இருக்கா? சரி ஓகே. நான் முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆ கண்டுபிடிச்சோம். அப்போ யார் ஒழிச்சு வச்சா? கண்டுபிடிச்சவன் நானே, ஒழிச்சது யாருன்னு தெரியல. காஃபி பைட் சாப்பிட்டு போட்டுருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி குப்பை போடாது. அப்பா உள்ள பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. டஸ்ட்பின் இங்கே தான் இருக்கு. அங்க பாரு, போட்டு போய் அங்க பாரு. அதுக்கு மேல போகணுமா? அதான் கொடி ஒன்று தொங்குதுல்ல, அதில் போயிருங்க. கொடி என் வெயிட் தாங்காதுடா. சின்ன கொடி இல்லை ஒரு விஷயம். ஹெலிகாப்டர் தான் வருமா? ஹெலிகாப்டர்லாம் வராது. இதான் வேகுது, கொஞ்சம் ஃபேனை தான் போடு. இதுதான் இந்த பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ஸ் ஏதோ சொல்லுவாங்க இது பேர். இதெல்லாம் முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி வச்ச. இதெல்லாம் வந்துட்டு சேரர் சோழர் கேரளாக்குள்ள எப்போ அவங்க வந்து இது பண்ணாங்க? அவங்களும் நம்மள மாதிரி ட்ரிப் வந்துட்டு போனாங்க. இப்போ வந்து இதை உட்காந்து மெனக்கட்டு செதுக்கிட்டு போனாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு சிங்கம் அது வந்து
ஓடி வந்து ஒளிஞ்ச இடத்துல உட்காந்து ஏதாவது பண்ணுமே போர் அடிக்குது. சிங்கம் நானு நான் என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஓடாய் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் தோன்றதுக்கு அடையாளம் இது வந்து. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்லேருந்து யாரோ சம்திங் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது எங்கேயுமே யாரும் பார்க்கல. பட் ஒரு வேட்டையாடுறதுக்கான ஒரு இருந்திருக்கார் ஆஃபீஸரு. அப்போ பார்த்து வெளிவந்த இடம் தான் இந்த கேவ். இதுதான் அதுக்கான ப்ரூஃபு. அதுக்கப்புறம் இதை பற்றி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு நியூஸ் பேப்பரில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகி இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அலோவ் பண்ணிக்கலாம். ட்ரைனேஜ் எவ்வளோ மழை தண்ணி வந்தாலும் இது வழியாக கீழே போயிருமா? குணா கேவ் மாதிரியோ ஒரு வேலை. என்ன சுபாஷ் உள்ள இருக்கியா? இது வழி இல்லை, விழுந்துடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம் ஆ அடிக்குது. அதில் பாரு அப்படியே கொஞ்சம் மழை, அதில் மேகம் எல்லாமே இருக்கு. என்ன வானவில் மட்டும் இல்லை. கவிஞராகவே மாறிட்டாங்க. கவிஞர் கனகன்னு அழைக்கப்பட்டது உண்மை. அதுதான் நம்ம பேசுகிற அளவை விட பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. நாங்கள் என்னதான் போயிட்டு சொன்னாலும் இவ்வளோ தூரம் கேமராவில் தெரியாது. இவ்வளோ ரிஸ்க் தெரிய மாட்டேங்குது. அந்த தெரிய மாட்டேங்குது. அப்படியே அடிச்சு மேலே போகுது கீழே. அதே மழை தான். வீடியோலலாம் பார்த்து ஃபீல் பண்ண முடியாது. நேரில் வந்தால் தான் அப்படியே ஃபீலிங் அப்படியே. ஆனால் என்ன தெரியுமா இப்போ ட்விஸ்ட்டு, ஏறி பார்த்ததுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்துருச்சு. திருப்பி கீழே வந்து இறங்க போகிற அந்த படியை பார்த்துக்கப்புறம் தான் இறங்கணுமா அப்படின்றது. படியை காட்டுறது இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும்தான். லேக் இதுக்குள்ள என்னது, அது பேர் என்ன, குகைக்கு என்ன சொல்லுவாங்க? கேவ். கேவ். என்ன கேவ்னு தெரியல, நீ தான் கூப்பிட்டு வந்த. அது இங்கே போட்டலாம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு. ஆனால் அடிக்கிற மட்டும் இதோட பயங்கரமாக இருக்கும் கேவ். அங்கே போகணும். ஆனால் டைமிங்கில் மழை பெஞ்சதுல கிளம்பலாமா வேணாமா யோசிக்கிறப்போ மழை பெஞ்சது. மேகம் வர்ற எப்படி போகணும். இல்லை ஏதோ